Hey guys, welcome to Cinematics. விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், ரமேஷ் திலக் இவங்க ஆக்டிங்கில் சண்முகப்பிரியன் டைரக்ஷனில் உருவான லவ் மேரேஜ் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 6 minutes. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த மூவியோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்து கடைசியாக 33 வயசில் விக்ரம் பிரபுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது என்கேஜ்மெண்ட்காக ஹீரோ வீட்டிலேருந்து குடும்பத்தோடு கிளம்பி பொண்ணு ஊருக்கு பஸ்ஸில் போகிறாங்க. ரிட்டன் கிளம்பலான்னு பார்க்கும்போது பஸ் பிரேக் டவுன் ஆகிடுதுங்க. அடுத்த நாள் 2020 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க பொண்ணு வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுது. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணார், இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே என்ன கலாட்டாலாம் நடக்குது அப்படின்றது தாங்க இந்த லவ் மேரேஜ். இது 2022 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தாங்க. இந்த மூவி ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்டில் ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக தாங்க இருந்துச்சு. ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் சில இடங்களில் காமெடி சீக்வன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு, பட் நிறைய இடங்களில் ரொம்பவே மொக்கையாக தாங்க இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சீரியஸாகவும் எமோஷனாகவும் கொண்டு போயிருந்தாங்க. படம் எப்படியோ வளவலன்னு இழுத்தாலும் அட் த எண்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக முடிச்சிட்டாங்க. இவங்க சொன்ன சோஷியல் மெசேஜுமே இந்த காலத்து சொசைட்டிக்கு ஆப்டாக தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. ஒரிஜினல் வெர்ஷனை இவங்க ரீமேக் பண்ணும்போது அதில் ஒர்க் ஆகாத விஷயங்களை இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதி எடுத்திருக்கலாங்க. மூவியோட ஐடியாலஜி நல்லா இருந்தாலும் அதை சீன்ஸாக எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது விக்ரம் பிரபு அவருக்கான ரோலில் நீட்டாக பண்ணியிருந்தாலும் இன்னுமே ஆக்டிங் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம்னு தோணுது. ஹீரோ ஃப்ரெண்ட் ரோலில் நடித்த ரமேஷ் அங்கே இங்கேன்னு கவுண்டர் கொடுத்துட்டு ஹீரோக்கு எமோஷனல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு கிடைக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாருங்க. சுஷ்மிதா பட்க்கு அமைதியான பொண்ணாக ஒரு சட்டில் கேரக்டரை கொடுத்துருக்காங்க. மீனாட்சி ஒரு துருத்துரு கேரக்டராக ஸ்லோவாக போகிற படத்தை அவங்க தாங்க அங்கே இங்கேன்னு ஓடி கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தாய்மாமனா வர முருகானந்தம், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துக்கு அப்புறம் செம்மையான கேரக்டர் இதில் அவருக்கு சிக்கியிருக்குங்க. அதையும் செம்மையாக பண்ணியிருக்காரு. 5 minutes கெஸ்ட் ரோலில் வர சத்யராஜ் எல்லார் கவனத்தையுமே அவர் பக்கம் இழுத்துட்டு போயிடுவாருங்க. மாப்பிள்ளைக்கு மாமாவாக வர அருள்தாஸ் அவரோட நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை சிறப்பாகவே பண்ணியிருந்தார். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஆக்டிங் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஷான் ரோல்டன் சாங்ஸ் எல்லாம் ஓகேவாக இருந்தும் அது படத்துக்கு பெருசாக செட் ஆகலன்னு தாங்க சொல்லணும். இன்ஃபேக்ட் சாங்ஸ் எல்லாம் மூவி டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் தெரிஞ்சுது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சீன்ஸ்க்கும் செட்டே ஆகாத ஃபீல் தாங்க வந்துச்சு. மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க ஒர்க்கை டீசெண்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒர்க் ஆன சில காமெடி சீன்ஸ், செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே, கிளைமேக்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சோஷியல் மெசேஜ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே, ஃப்ளாட்டாக போகிற நிறைய லேக் ஆகிற சீன்ஸ், மியூசிக், ஒர்க் ஆகாத காமெடி போர்ஷன்ஸ் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக சிங்கிள் பசங்க கஷ்டத்தை ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியோட கொரோனா வச்சு ரொம்பவே சுமாராக சொல்லியிருக்காங்க. So if you are interested, go and watch the unexciting love story. Cinematics rating for this movie is 6 out of 10. Thank you guys.